பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய நிலையில் ஆம்னி பேருந்துகளின் கட்டண கொள்ளையை தடுக்காமல் பயணிகளை சுரண்ட திமுக அரசு துணை போவதா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அது குறித்த அந்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். பயணிகளை சுரண்டுவதற்கு தமிழக அரசு துணை போவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய நிலையில் ஆம்னி பேருந்துகளில் பன்மடங்கு கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆம்னி பேருந்துகளின் கட்டண கொள்ளையை தடுக்காமல் பயணிகளை சுரண்ட திமுக அரசு துணை போவதா என அன்புமணி கேள்வி ஒன்றை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அன்புமணி ராமதாஸ் என்னென்ன விஷயங்களை இதில் குறிப்பிட்டிருக்கிறார்? ஷாம், வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் மதுரைக்கு 4000 ரூபாய், நெல்லைக்கு 4500 ரூபாய் என்றும் ஆமணி பேருந்துகளுடைய கட்டண கொள்ளையை தடுக்காமல் பயணிகளை சுரண்ட திமுக அரசு துணை போவதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்காக லட்சக்கணக்கான மக்கள் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையிலே இதை பயன்படுத்தி கொண்ட தனியார் ஆமணி பேருந்து நிறுவனங்கள் விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு கட்டணத்தை உயர்த்தியுள்ளன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசின் விதிகளை மீறி அப்பட்டமான கட்டண கொள்ளை நடைபெறக்கூடிய நிலையில் அதை தடுக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையிலிருந்து நாளை 13ஆம் தேதி, நாளை மறுநாள் 14ஆம் தேதி என்று மதுரைக்கு செல்வதற்கான கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது எனவும், மதுரைக்கு 4000 ரூபாய், நெல்லைக்கு 4500 வரையிலும், இது தவிர கோவைக்கு 3800 ரூபாய் வரையிலும் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆமணி பேருந்துகள் இவ்வாறு கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவும், இது வெளிப்படையாக தெரிந்தும் கூட திமுக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து இதில் விசாரணை நடத்தி இதில் தொடர்ந்து விதிகளை மீறக்கூடிய அந்த தனியார் பேருந்துகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு மக்களுக்கு சேவை செய்வதை விடுத்து தனியார் முதலாளிகளுக்கு ஏவல் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இது போன்ற அதிகமான கட்டணம் வசூலிக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.